2026 சட்டமன்ற தேர்தலை நிச்சயமாக யாராலையுமே அவ்வளவு எளிதாக மறந்துவிட முடியாது. ஏன்னா அந்தளவுக்கு விஜய் அவர்களை ரொம்பவே அரசியல் களத்தில் ஆல்ரெடி இருந்தவர்களும் சரி, நிறைய பேர் அவருக்கு எதிராகவும் பேசினாங்க. என்னென்னா 234 தொகுதிகளில் உங்களுக்கு நிற்கக்கூடிய அளவுக்கு ஆட்கள் இருக்காங்களா, நீங்கள் ஒரு தொகுதியிலையாவது வின் பண்ணுவீங்களா, அதே போல் நடிகர்கள் எல்லாம் நடிச்சிட்டு உடனே வந்து சினிமாக்குள்ளே இருந்து வந்து அரசியலில் குதிச்சு விட முடியாது அப்படின்னு பல விஷயங்கள் பேசப்பட்டது. இதையெல்லாம் நொறுக்கி தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையான கட்சின்னு நிரூபிச்சிருக்காரு விஜய் அவர்கள். ஆட்டோ டிரைவர்லாம் நிறுத்துறியே, அவங்களாம் ஜெயிக்க முடியுமா, அதே போல் வீட்டு வேலை பார்க்குறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ நிறுத்துறியே, அவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பல விஷயங்கள் கேட்டாங்க. டிரைவரோட மகனெல்லாம் உன்னுடைய விசுவாசத்துக்கு அளவில் பல விஷயங்கள் அவருக்கு எதிராக பேசப்பட்டது. இதையெல்லாம் உடச்சி எரிஞ்சு தாவேக்காவினர் இப்போ மிகப்பெரிய அளவில் பெரும்பான்மையான கட்சின்னு நிரூபிச்சிருக்காங்க. இந்த சூழலில் இப்போது விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களுக்கு இவருடைய பதவியேற்பு விழாவுக்கு இன்விடேஷன் வச்சுருக்காங்க. தன்னுடைய கணவருடைய பதவியேற்பு விழாவிற்கு பார்க்குறதுக்காக வர இருந்தவங்க இப்போ வரல. அதற்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னா விஜய் அவர்கள் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தான் வின் பண்ணவங்க கூட சேர்ந்து காங்கிரஸ் கூட பார்த்திங்கன்னா கூட்டணி வச்சு 5 எம்எல்ஏக்களை இணைச்சிருக்காரு. இன்னுமே சில நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எம்எல்ஏக்கள் சீட்டு தேவைப்படுது ஆட்சி அமைக்க அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும். நம்மளுடைய இந்திய சாசனத்தைப்படி சில விஷயங்கள் நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும்னு இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னா, கூட்டணி கட்சிக்காக காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் கூட கூட்டணி வச்சு அவங்க கூட இருக்கக்கூடிய லெட்டரையும் சேர்த்து அனுப்பியிருக்காரு. ஆனால் இப்போது இன்னும் பேலன்ஸ் தேவைப்படுது அப்படின்றதுனால நீங்கள் முதல்ல பெரும்பான்மையான கட்சி நிறுவிங்க, அதுக்கப்புறம் நம்ம பதவியேற்பு விழா வச்சுக்கலான்னு சொல்லிட்டாங்களாம். அதனாலேயே தள்ளி போயிருக்கு. இதனால் என்னடா இது, ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் கொடுப்பீங்க, எந்த அளவுக்கு எப்படியெல்லாம் நம்ம அவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கணுமோ அப்படிலாம் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி எல்லோரும் பேசி வராங்க. கிட்டத்தட்ட 70 வருடங்களுக்கு மேலாக இருந்த 2 கட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அரசியலில் பார்த்திங்கன்னா போட்டி இருந்ததற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்கன்னு விஜய் அவர்களை மக்கள் ரொம்பவே தலைமையில வச்சு கொண்டாடினாங்க. ஆனால் இப்போ அவரால் பதவியேற்பு பண்ண முடியலை அப்படின்றது இன்னுமுமே மக்களுக்கு சும்மா இருந்தவங்களை தூண்டிவிட்ட மாதிரி ஆயிடுச்சு. நிச்சயமாக இப்போ அவருக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மக்கள் கொந்தளிப்பாங்க அப்படின்றதுல எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. இதில் டிஎம்கே எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதும் தெரியலை. மற்ற கட்சிகளும் என்ன நடக்க போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் விஜய் அவர்கள் எப்படியாவது தான் பெரும்பான்மையான கட்சி தான்றதை நிரூபித்து நிச்சயமாக அவர் சீக்கிரமே பதவி ஏற்கணும் அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதில் எல்லாருக்கும் அழைப்பு விடுத்தது போல தான் சங்கீதா அவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. இப்போது கடைசி நேரத்தில் இந்த பதவியேற்பு விழா தள்ளி போகுதுன்னொன்னே அவங்க இங்கே வரலை சென்னைக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வெளியாகி இருக்குது. ஆக மொத்தத்தில் ஏமாற்றத்தோடு இப்போ அவங்களுடைய குடும்பத்தினர் மிகப்பெரிய அளவில் சோகத்தில் இருக்காங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதை விட ரசிகர்களும் மக்களும் சோகத்தில் இருக்காங்க. ஒரு மக்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆட்சியில் கொஞ்சம் மாற்றம் வேணும் அப்படின்னு தான் இவருக்கு பார்த்திங்கன்னா ஓட்டு போட்டு இந்தளவுக்கு வெற்றியை கொடுத்துருக்காங்க. இப்போ அவரால் இந்த மாதிரி பண்ண முடியலை அப்படின்றது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்மளுடைய சார்பாக சீக்கிரமே பிரச்சனைகள் சரியாகி முதல்வர் ஒரு பொறுப்பை ஏற்று பதவி ஏற்று இன்னும் நிறைய மக்களுக்கு அவர் செய்யணும்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.